அவர் அருளி செய்கிற தேவன், அவர் ப்ரொவைட் பண்ணுகிற தேவன், அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன், அவர் ரிஸ்டோரேஷன் நம்மை மீண்டுமாய் கட்டுவிக்கிற தேவன். நிச்சயமாய் நீங்கள் கட்டுவிக்கப்படுவீர்கள். எந்தெந்த சூழ்நிலையில் வீழ்ந்து கிடக்கிறீர்களோ, ஒன்றுமில்லாமல் இருக்கிறீர்களோ, மீண்டுமாய் நீங்கள் கட்டப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமீன் சொல்லாமே. யாரெல்லாம் லைனில் இருக்கிறீங்களோ ஒரு ஆமீன் என்று டைப் பண்ணுங்கள். நன்றிப்பா, நன்றிப்பா. அந்த விதவையின் மகனை, அந்த விதவை தாயின் மகனை அருமையான எலியா தீர்க்கதரிசி உயிர்ப்பிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக மிராக்கிள்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட். தேவன் அக்னியாக இருக்கிற தேவன், அவர் நியாயம் விசாரிக்கிற தேவனுங்க. ஒரு நாளும் பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை பார்த்துக்கிட்டு அவர் சும்மா இருக்கவே மாட்டார். உங்களை தண்டிப்பார், கண்டிப்பார். உங்களை சிட்சிக்கிற தேவன், அவர் நியாயாதிபதி, அவர் நியாயம் விசாரிக்கிற தேவன். ஒரு கட்டம்தான் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார், விட்டுக்கிட்டே இருப்பார். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உங்களை நியாயம் விசாரிக்கிற தேவன். ஒரு நாள் வரப்போகிறது. இந்த உலகம் நியாயம் விசாரிப்பதற்கே ஒரு நாளை கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார். அந்த நாளில் நாம் எல்லாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். அவன் கிரியைக்கு தக்க பலனை கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். அங்கே எலியா தீர்க்கதரிசி கர்மேல் பருவதத்தில் அங்கே சவால் விடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல் அங்கே எலியா ஆண்டவரை விட்டுவிட்டு இன்னொரு பாகால்கள் தேவர்களிடத்தில் விசாரிக்க போன ராஜாவின் அங்கே 50 பேராய் அங்கே தேவன் நியாயம் விசாரிக்கிறதை, பரலோகத்திலிருந்து அக்கினி அவர்களை முற்றிலுமாய் பச்சித்து போடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, பிருந்தா சிஸ்டர், உங்களுக்காக நான் ஜெபிச்சுக்கிறேன். கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் திருப்பூரில் தான் இருக்கிறீங்க, வெள்ளக்கோயில் பாருங்கன்னு உங்களுக்கு அடிக்கடி சொல்லிட்டேன். கண்டிப்பாக வாங்க. இன்னும் தரிசனங்களை கர்த்தர் விரிவுபடுத்துவார். இன்னும் தரிசனத்தை கர்த்தர் விரிவுபடுத்தி தேசத்தில் உங்களை கர்த்தர் ஒரு வல்லமையான ஊழியக்காரராய், வல்லமையான ஒரு நபராய், விசுவாசியாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். ஆமீன். நம்புறீங்களா பிருந்தா சிஸ்டர், சங்கீதா சிஸ்டர்? நன்றி, நன்றி, நன்றிப்பா, நன்றிப்பா. நசீரா பேகம், பிரைஸ் தி லார்ட் அங்கிள். ஐ எம் நசீரா பேகம். மை ஹஸ்பண்ட் நேம் அன்வர் பாஷா. மை டாட்டர் நேம் ரேஷ்மா ருகி. மை ஃபாதர் நேம் குலாம் மொய்தீன். இந்த பேர்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இஸ்லாமிய சகோதரர்கள் தேவனை நம்புகிறார்கள். ரிபா சந்து ரியாங்கத்தர் அவர்களையும் தேவன் அதிகமாய் நேசித்து கொண்டிருக்கிறார். நம்பர் ப்ளீஸ் ஃபார் மை குட் ஹெல்த் அண்ட் வெல்த். கண்டிப்பாக சிஸ்டர், உங்களுடைய ஹெல்த்துக்காகவும் வெல்த்துக்காகவும் நான் ஜெபித்து கொள்கிறேன். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை சமாதானமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார். ஜெயராஜ் எட்வர்ட் ராஜா, என்ன உண்மையான்னு தெரியல, ஆனாலும் அவருடைய கேட்க கேள்விகளுக்கு தேவன் நிச்சயமாகவே உண்மையாகவே அவர்களுக்கு பதில் கொடுப்பார். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், பிரைஸ் லார்ட் ஜீசஸ் சைல்டு சாமுவேல் ஆண்டோனி, அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஜீசஸ் சைல்டு, உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள். ப்ரே ஃபார் மீ. சாமுவேல் ஆண்டோனி பாஸ்டர், நான் பழனியில், வெரி குட் சாமுவேல், பழனியில் ஊழியம் பண்ணுகிற அருமையான சாமுவேல் ஆண்டோனிக்காக ஜெபிக்கிறேன். அந்த பட்டணத்தில் நல்ல ஊழியம் செய்யட்டும்ப்பா. அநேகருக்கு ஒரு முறை நான் பழனி வந்திருக்கிறேன் பாஸ்டர், நேம் ஞாபகம் இல்லை. ஒரு மண்டபத்தில் கன்வென்ஷன் வச்சுருந்தாங்க, அங்கே ஒரு நாள் பேசினேன். கண்டிப்பாக உங்கள் ஊழியத்தை கர்த்தர் மகிபா சிஸ்டருக்காக, பெங்களூரில் இருக்கிற மகிபா சிஸ்டருக்காக, உங்கள் ஃப்ரெண்ட் ஐஸ்வர்யாக்காக ஜெபிக்கிறேன் சிஸ்டர். நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு மாற்றத்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஓகே. ஜட்ஜ்மெண்ட், அங்கே தேவனுக்கு விரோதமாக ஆண்டவர் சொல்கிறார், என்னை அல்லாமல் வேறு தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்கிறார். அதனால் தேவனை விட்டு வெளியே போகும்போது நிச்சயமாக நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு வருகிறது. அது மட்டும் இல்லாது கர்மேல் பர்வதத்தில் எலியா தீர்க்கதரிசி 850 பாகால்களின் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக சவால் விடுகிறதை பார்க்க முடிகிறது. அந்த பலிபீடத்தை செப்பனிட்டு அங்கே தேவனுக்கு பலி செலுத்தும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே இறங்கி வந்து அந்த அக்கினி பட்சிக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆம் தேவ பிள்ளைகளை, நாம் வைராக்கியமாய் செபிக்கும் போது நிச்சயமாய் அக்கினி இறங்கி வரும், அபிஷேகம் இறங்கி வரும், வல்லமை இறங்கி வந்து எல்லா நுகங்களையும் அது முறிக்கும் என்பதில் மாற்றமில்லை. எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஆண்டவர், நான் ஜெபிச்சா நிச்சயமாக அக்கினி வரும் ஆண்டவரே, நான் ஜெபிச்சா நிச்சயமாக மாற்றம் வரும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்கிறீங்க? எத்தனை பேரால் சொல்ல முடியும்? ரிபா சந்தோ ரியாங்கதரப்பா.